என்னடா பண்ற? ஆடியா வெங்காய ஆடியா ஆடு மண்டையில பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்க, இவன் ஒண்ணுக்கு போற நேரத்துல ஒரு வயரை புடி ஆடியோ நீதானா? எங்கடா ஆடியோ? எங்கேயாவது கட்டா திரைப்படங்கள்ல பாடின சில பாடல்கள் உங்களுக்காக, ஒரு முகவரிக்காக. கண்மணி அன்போட காதலன் நான். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் காலமாக இன்றைக்கு ஒரு இந்தியாவிலிருந்து வந்த ரோபோ சங்கர், கல்பனா மற்றும் பல பிரபலங்களின் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்க தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் நேரத்துக்கே வந்துட்டோம். அதால் கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்கேன். இது ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பின வந்து நினைக்கிறேன். இன்னும் சொற்ப வேளையில் இது ஆரம்பமாக இருக்குது. நாங்கள் மேடைக்கு பக்கத்தில் நேரத்துக்கு வந்து நாங்கள் மேடைக்கு பக்கத்தில் இருப்போம்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு கிளியராக காட்டக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு முன்னுக்கே வந்து இருந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் புதுசாக யாரை வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பார். மட்டக்களப்பு மண்ணிலே பிறந்தாலும் சுருதிலையாவோடு இப்போது இணைந்து அழகாக இசை தரக்கூடிய கிட்டார் கலைஞர் சுதர்சன் அவர்கள் இப்போது அரங்குக்கு வருகிறார். அவரை அழைத்து வருகிறோம். அதே போல இங்கே சிறப்பாக பேஸ் கிட்டார் என்பது இசைஞானி இளையராஜாவுக்கு பின்னர்தான் இந்த பேஸ் வாத்தியம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒளியமைப்பாளர்களில் யாழ் தேசியா லண்டிமோகனுடைய முதல்வர் பிரவீன் அவர்கள் டிஜிட்டல் முறையிலான ஒளியமைப்பை இங்கே வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்ற பாடகரும் கூட தென்னிந்திய திரைப்பட பாடகர் வரிசையிலே இணைந்து கொண்ட எம்மவர் எமது சுருதிலையா இசைக்குழுவினுடைய முன்னணி பாடகரும் இசையமைப்பாளரும் என்றுதான் அவர் விமானத்திலே இந்தியாவிலே இருந்து வருகை தந்தார். எங்களுடைய பாடகர் வெற்றி சிந்துஜன் அவர்கள் இப்போது அரங்குக்கு வந்து அந்த முதல் பாடலை வழங்கி உங்களை உற்சாகப்படுத்த எங்கே ஒரு பலத்த கரகோஷத்தோடு இந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்கிறது. உங்களது உற்சாகமே எங்களது உற்சாகம். இதோ சிந்துஜன் அரங்கில். முருகர் வந்து என்னோட ஃபேவரட் பர்சன் சொல்லலாம், பாய் ஃப்ரெண்ட் சொல்லலாம். அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாமே எனக்கு அவர்தான். அவரோட பாட்டு நான் இந்த ஸ்டேஜ்ல இந்த மண்ணில் எனக்கு கிடைச்சதுக்கு, நான் வந்து வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக 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 பெருமையா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்றது தெரியாது. ஸோ எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ முருகருக்கு வந்து நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. புது பாட்டு பாத்துடலாமா? ஓகே, நீங்க பேசினா வந்து வெயிட் பண்ண மாட்டீங்க. நம்ம டைரக்டா பாட்டுக்கு போயிடலாம். ஐந்து சூப்பர் ஸ்டாரோட இணைந்து நடித்து கிட்டத்தட்ட ஒரு 400 படங்கள் நடித்த ஒரு அருமையான நட்சத்திரம் இங்கே விரைந்திருக்கிறார். முதல் முறையாக நம்ம யாழ்ப்பாணம் பகுதிக்கு தேசிய விருது பெற்று சமீபத்தில் அவருடைய மகள் திருமணத்தை உலகமே போற்றும் முறையில் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிய திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய ரசிகராக அவருக்கு ரசிகராக இருந்து இங்கே வருகை இருக்கின்ற திரு கிங்காங் அவர்கள் உங்களை மகிழ்விக்கும் நேரம். நல்ல ஜோரா கைதட்டி நல்ல வரவேற்பு கேட்டுக்கொள்கிறோம். சார் அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு? சும்மா கேளு.
ஹலோ ஹலோ நன்றி நன்றி நன்றி. நான் என்னமோ ஏற்படுத்துறதுக்கு நீங்க ஏதோ குடும்பம் இருக்கிற மாதிரியா இருக்கு தம்பி. அவ்வளவுதான் தெரியுங்க. நானே கல்யாண ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான முருக மூர்த்தி ஆலயம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்ணன் சார். அவரு வெளிநாட்டுல இருந்தாலும் அவருடைய பிறந்த மண்ணை மறக்க கூடாதுன்னு அந்த கோயிலுக்காக அவர் ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு பிரமாணம் நிகழ்ச்சி பண்ணியிருக்காருன்னா அந்த கண்ணன் சாருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அவருடைய அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உண்மையிலே வந்து எங்க குழுவின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு கைத்தட்டல் பண்ணல அவருக்காக. இன்னைக்கு நம்ம வந்து இந்த நேரத்துல இந்த நொடியில நம்ம எல்லாரும் பார்க்கறோம்னா அதுக்கு காரணம் கண்ணன் சார் தான். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் ஒரு 30 வருஷத்துக்கு மேல நாங்க நண்பர் எத்தனையோ நண்பர் இருக்காங்க. இருந்தாலும் இவர் வந்து அண்ணனுக்கு அண்ணா தம்பிக்கு தம்பியா என்னுடைய குடும்ப விஷயம் எது இருந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிற ஒரே ஆளு யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா குழு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் அவங்க தான் நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அவங்களும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி ஒரு மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு மெயின் வந்து ஆடியோ லைட்டிங் தான். அந்த ஆடியோ லைட்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்க. நம்ம பிரேம்நாத் சொன்ன மாதிரி 400 படத்துக்கு மேல தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் 5 மொழிகள் பண்ணியிருக்கேன். ஹலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான். 4 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2009 வருஷம் முன்னாள் ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல தேசிய விருது வாங்கியிருக்கேன். மாற்றுத்திறனாளித்துறை சார்பாக தனித்திறமை பாராட்டி அந்த விருது டெல்லியில கொடுத்தாங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லி பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா சினிமா துறையில, கலைத்துறையில எதுவாக இருந்தாலும் யாரும் இருந்தாலும் சின்ன கலைஞராக இருக்கட்டும், பெரிய கலைஞராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரசிகர்களுடைய அன்பு ஆதரவு இல்லாம பெரிய ஆளாக முடியாது. அதுக்கு பேஸ்மெண்டே ரசிகர்கள் தான். உங்களை பத்தி தான் சொல்றேன். நல்லா கை தட்டுங்க. ஏன்னா 6 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி வைக்கும் போது மெயின்டும் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதனால மெயின்டு ரிலாக்ஸேஷனுக்கு மனசு ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து இப்போ எவ்வளோ பேர் பாடுறாங்க, பெரிய பெரிய ஜாம்பவெல்லாம் வந்துருக்காங்க. நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து ரேடியோவில் தான் கேட்டிருப்பீங்க. ஆனால் லைவா ஆர்கெஸ்ட்ரால அந்த திரைப்பட பிரிவு படைகள், விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லாமே சூப்பரா கலந்து எல்லாமே வந்திருக்காங்க. உங்களுக்கு லக்கு. நல்லா கைத்தட்டி ரசிச்சு இது பண்ணுங்க. அதே மாதிரி வடிவேல் சார் கூட போக்கிரி படத்துல தளபதி விஜய் ஹீரோ நடிச்ச அந்த படத்துல ஒரு காமெடி ஒண்ணு வரும், லாரி காமெடி. நான் தான் லாரி டிரைவரா வருவேன். அது மட்டும் இல்லாம சுரா போலீஸா வருவேன். கந்தசாமி திருடர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய வடிவேல் சார் கிட்டத்தட்ட ஒரு 30 படத்துக்கு மேல அவர் கூட காமெடி பண்ணியிருக்கேன். அவர் கூட பண்ண எல்லா காமெடியும் சூப்பர் ஹிட். நான் இது வரைக்கும் 400 படத்துக்கு மேல நடிச்சாலும், அதாவது தமிழ்நாடா இருக்கட்டும் வெளிநாடு இருந்தாலும், அந்த வடிவேல் சார் கூட பண்ண காமெடி தான் எல்லாமே பேசுறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்கு. மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. உயிர் கொடுத்த தாய், உலகத்தை காட்டி வர அப்பா, வாழ்க்கை கொடுத்த மனைவி, நம் திறமைகளை வெளிக்காட்டுறது குரு. தயவு செய்து இவங்களை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு முழு மனிதா வாங்க சொல்லி இருந்து விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து உங்களை மகிழ்விப்பதற்காக இவர் எப்ப வருவார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மத்தியிலே இவர் தோன்றாத தொலைக்காட்சி கிடையாது. எல்லா ஹீரோஸ் கூடயும் கிட்டத்தட்ட ஒரு 70 நாடுகள் சென்று எல்லாரையும் மகிழ்வித்தவர். திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர், கதாநாயகன் திரு ரோபோ சங்கர் அவர்களை உங்களுடைய அன்பான கைத்தலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நல்ல கைத்தட்டலாமே. What's your name? Hey, what's your name?
சரி குமாரி. ஏய், குமாரி. ஏய் ஆடியோ கட்டா அம்மா பாத்துக்கா டேய். ஏய் குமாரி இங்க வா. ஏய் கட்டா கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் குமாரி. தாடிக்காரன வச்சுட்டு நான் பாட்டு இருக்கு இங்க இருந்தா பேச போறேன். டேய் பண்ணிக்கிற சரி இப்ப கேக்குதா? சந்தர் மேல வந்துருங்க, சந்தர் மேல வந்துருங்க. மேல வந்தா தெரிய மாட்டேனே. வாங்க வாங்க வாங்க. இருங்க ஒரு 5 நிமிஷம் இங்க பேசிட்டு அப்படி வேண்டாம், மேல வந்துருங்க. அப்படியா? வேண்டாமா? வேண்டாம். இதோ வருகிறேன். ஏய் யாரா ஆடியோ? ஆடியோ நீதானா? எங்கடா இருக்கு ஆடியோ? எங்கேயாவது கட்டாச்சு கீழே கட் பண்ணி போடுறேன். மைக்க சொன்னேன். ஐயோ நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அண்ணன் வந்து கண்ணன் அண்ணன் வந்து வர்ற எல்லாரையுமே அவ்வளோ அழகா சார் ஆடு வா. ஏன் விஷப்பூச்சி அப்படி கேசட் கொடுக்கலையா? அடுத்த பாட்டுக்கு நான் பாட்டு கொடுக்கல. கேசட்டா? கேசட் அந்த காலத்து ஆர்டிஸ்டா நீ? எந்த காலத்துக்கு ஆளு தானே? கேசட்னா உள்ள கையை விட்டு ட்ருக்கு ட்ருக்கு ட்ருக்குன்னு சுத்துவானே அவனா? அது செல்லுல வந்துச்சு. நான் பாட்டு கொடுக்கணும். கொடுத்து போயா போயா வேணும் மரியாதை பண்ண பேச. போயா. அப்ப இது கொடுக்கலாமா? ஒண்ணு வேணப்பா. ஒண்ணு இல்ல, இவருடைய திருமணத்திற்கு மரியாதைக்குரிய சிஎம் வந்துட்டாராம். என்ன அலட்சியாட்டம் பண்ணுது உள்ள பூச்சி. அதெல்லாம் சொல்ல வேணாம். நீங்க தானே மேல போனவனே சொல்லுங்கன்னு சொன்னீங்க. என்ன சொல்லுங்க? இத சொல்லி நீ ப்ரமோட் பண்ணுங்க. நல்ல மைக் ஒசரம் இருந்துட்டு இங்க வாங்களேன். இங்க வாங்க. நீ அசோக் பிள்ளை தூண் மாதிரி இருந்துகிட்டு 1 2 3 4 5 கோ. அந்த ஆளு அழக்கிறாங்க. அது பகையாண்ணா. அந்த ஆளு எதை கேவலப்படுத்துறோம் உங்களுக்கு சந்தோஷம். அளக்கும் போது சிரிக்கிறானா அளவா சிரிக்கிறானா அதான் முக்கியம். போடா காண்டாம இருக்கும். காண்டாம் மிருகமா? ஏங்க ஒரு ஸ்மார்ட் பாய பார்த்தா உங்களுக்கு காண்டாம் மிருகம் மாதிரி தெரியுது. கைதிட்டீங்களா? சே எஸ் ஆர் நோ? நோ. வெரி குட், சூப்பர். உண்மையிலே கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. எங்களை அழைச்சிட்டு வந்த பிரேம்நாதனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே இலங்கை தமிழர்கள் மேல வந்து மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. உலகத்தில் நாங்க வந்து நான் போகாத நாடு இல்ல, 70 நாடுக்கு மேல போயிருக்கேன். சுவிஸ், டென்மார்க், நார்வே, ஓஸ்லோ, பெர்கன், லண்டன், இப்படி எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையுமே எங்களை அழைப்பது ஒன்லி ஒன் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க தெரிந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாதத்தை தொட்டு நான் வணங்குகிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ரசிகனை உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் 1/4 மணி நேரம் காமெடி பண்ணுவாங்க. 1/4 மணி நேரம் காமெடி பண்ணதுக்கு அப்புறம் காமெடி பண்றாருல அப்படின்னா, இங்க நான் திரும்பி பார்த்தாலே 1/2 மணி நேரம் சிரிக்கிறேன். அதுதான் நீங்க உள்ளத்தில் வந்து எந்த ஒரு மஞ்சம் இல்லாம குழந்தை மாதிரி உட்கார்ந்து அவ்வளவு அழகா ரசிச்சு சிரிக்கிற மக்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே. அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லா கைத்தட்டிருக்கீங்க. முதல்ல என்னைய பத்தி ஒரு ஹிஸ்டரி சொல்லிடுறேன். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா ஒரு சரியான தொகுப்பாளர் இருந்தாருன்னா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இதுவரை 110 படங்கள் மேல நடிச்சிட்டேன். தளபதியோட தலையோட எல்லாரோடையும் நடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகள்
நிகழ்ச்சி பண்ணிட்டேன். இதோட இந்த மேடையெல்லாம் சேர்த்தா 18,000க்கு மேலே தாண்டி இருக்கும். 18,000 மேடைகளுக்கு மேலே நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். நான் மைக்கு பிடிச்சி இந்த வருஷத்தோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸு. தொலைக்காட்சியில் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே தமிழக முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் கையில் சிறு வயதில் கலைமாமணி விருது வாங்கின ஒரே ஆள் நான் மட்டும்தான். 3 டாக்டரேட் வாங்கியிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, குளோபல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி 3 டாக்டரேட். இப்படி எத்தனையோ விருதுகள், எத்தனையோ மேடைகள் பார்த்தா கூட ஒரு கலைஞனுக்கு சரியான போதை என்ன தெரியுமா? ஒரு கலைஞனுடைய போதை, ஒரு கலைஞனுடைய போதை என்ன? கைத்தட்டல் மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய விருது. அதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் செவனேன்னு உட்காந்துருக்காங்க பத்தியா? வெரி குட். அந்த மாதிரி கைத்தட்டலுக்காகவே பிறந்தவங்க நாங்க. நீங்க கை தட்ட தட்ட நிகழ்ச்சி மெருகேறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அருமையான ஆடியோ. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன். ஏன் ஆடியோக்காரரை சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே எனக்கும் ஆடியோக்கும் வந்து எல்லா மேடையிலையுமே நான் ஆடியோ ரொம்ப லவ் பண்ணேன். ஆடியோ இன்ஜினியர்ப்பா சாமி ஐயா, இங்க வாங்கய்யா. பெரிய கலெக்டர் கூட்டோன்னு வந்துருவாரு. வாடாங்க. வாங்க, கொளுத்து வேலை செய்யற மாதிரி வாங்க. இதான் ஆடியோ போட்டுக்கிட்டீங்க. எப்பயுமே ஆடியோ இன்ஜினியரை நான் ரொம்ப மதிப்பேன். ஏன் தெரியுங்களா? இப்போ நான் வந்து கோவிச்சுக்கிட்டு சில நேரத்தில் மைக் சரியில்லைன்னா, என்னடா பண்ற ஆடியோ, வெங்காய ஆடியோ ஆடு மண்டையில பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்க, இவன் ஒண்ணுக்கு போற நேரத்துல ஒரு வயரை பிடிக்கி விட்டு போயிட்டேன்னு வைங்களேன், அப்ப அந்த வயரை எடுத்து எங்க சொருகுறதுன்னு எனக்கு தெரியாது. நான் படாத பாடுபட்டுருவேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது வந்து பொண்டாட்டி மாதிரி கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும். வயர் வச்ச மைக்கு வந்து வப்பாட்டி மாதிரி, அதை எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து சம்சாரம் மாதிரி. அதனால ஆடியோ இன்ஜினியர் வந்து நான் எப்பவுமே லவ் பண்ணுவேன். செல்லம், யாரும் அவாய்ட் பண்றேன். செல்லம், உன் பேர் என்னம்மா? பிறவி. பிறவி, இப்படி ஒரு பிறவி நம்ம பார்த்ததே இல்லையப்பா. இந்த பகுதியிலே கல்யாணம், காதுகுத்து, குடும்ப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரே ஆடியோ பிறவி ஆடியோ. பிறவி ஆடியோ. போதுமான விளம்பரம். எப்படி பாருங்க, எப்படி பெத்தவங்க எப்படி பேர் வச்சிருக்கா பாத்தீங்களா? பிறவி. நமக்கு பிறப்பானா பிறக்க மாட்டானா? எப்படி பிறந்துருவேன், இன்னைக்கு நம்ம வந்து ஒண்ணு சேர்றதுல பிறந்துருவேன் அப்படின்னு பிறந்தவன் அந்த பிறவி. அதனால அந்த பிறவி பயனை நீ அடைஞ்சிட்டா கூட. இனிமே வந்து யாழ்ப்பாணத்துல எந்த நிகழ்ச்சியாலும் உன்னுடைய ஆடியோ தான்டா. பிறவி பயன் அடைஞ்சிட்ட கூட. இந்த மாதிரி நிறைய நம்மளை சுத்தி, நான் எப்பயுமே வரும்போது சுத்தி இருக்க விஷயங்களை வச்சு நிறைய அப்படியே டிராவல் பண்ணி சுத்தி இருக்க விஷயங்களே நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் கேவலப்பட்டதெல்லாம் ஹைலைட்ல கேவலப்பட்டதை சொல்லவா வேணாமா? இது ஏடா, ஒரு பெரிய மனுஷன், இளம் தாத்தா, பேரன் பிறந்து 7 மாசம் ஆச்சு, கேவலப்பட்ட விஷயத்த சொல்லணுமா வேணாமான்னா நீ என்ன சொல்லணும்? சார் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லாம சொல்லுங்க சார். அவ்வளவுதான் சந்தோஷம் நான் கேவலப்படுறதில்ல. இப்ப நம்ம கண்ணன் இருக்காரு இல்லையா, கோயில் தர்மகர்த்தா, அவர் தான் கோயில் தர்மகர்த்தா. எங்க இருக்காரு கண்ணன்? முதல் நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு கோயில் தர்மகர்த்தாவுடைய வாய்ஸ்? என்னப்பா ஒட்டுக்காரங்க நாளைக்கணும், எங்கப்பா போனாங்க, சீக்கிரம் வர சொல்லியா, தேர் எடுத்து போனோம், முருகனுக்கு அபிஷேகம் பண்ண வர சொல்லியா இருக்கும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 10வது நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும்? கண்ணனுடைய வாய்ஸ், எப்ப
மதியம் 2 மணிக்கு கூழ் ஊத்தணும், எல்லாரும் வாங்கப்பா, இப்படி ஆயிரும். இது மாதிரி மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊர் பேர் சொல்றேன், திருநெல்வேலி பக்கத்துல. உண்மையிலே அப்படி ஒரு ஊர் இருக்கு, படுக்க 10. ஊர் பேர் என்ன? படுக்க 10. நான் மேடைக்கு ஏறணும்னு கேட்டேன், படுக்க 10னா எந்திரிக்க எவ்வளவுங்கன்னு கேட்டேன். செருப்பு கழட்டி அடிச்சு விரட்டி விட்டாங்க. அப்படி ஒரு ஊர்ல ஒரு தர்மகர்த்தா வந்து நிகழ்ச்சியில வர்றாரு. என்னை ஒரு நன்மை வந்து மேலே ஏற்றி விட்டு போயிட்டான். எப்படியோ நிகழ்ச்சி நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு போயான்ட்டு ஊருக்கு போயிட்டான், கலாணிப்பேன். இப்ப நான் மேடையில உட்காந்துருக்கேன், நல்லா கேட்க, உண்மையிலேயே நடந்த கதை. நான் உண்மையிலே கேவலப்பட்டதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன். உட்காந்துருக்கேன், தர்மகர்த்தா வர்றாரு. கேங்கப்பா, இன்னைக்கு 10ஆம் திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்காக தம்பி உன் பேர் என்னையா அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கர். சோபா சேகர் என்ன செய்வீங்க அப்படின்னா, சோபா சேகரா? ஐயா நான் வந்து இந்த மிமிக்ரி இதெல்லாம் அதான் ஏன் முக்கியம். ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியா எடுத்து காமிக்கணும். உருண்டை எடுத்து காமிக்கணுமா? நான் என்ன மேஜிக் ஷோ பண்ண வந்தேன்? இதுல அந்த ஆள் பேசின இங்கிலீஷ்ல நான் மிரண்டேங்க. லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள். சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களாம் தனித்தனியா வந்துருக்கேன். தம்பி டிவியில பண்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க. எங்க ஊருக்காரனுக்கு காமெடி பிடிக்காது, நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்கன்ட்டு. நான் நெஞ்ச பிடிச்சிட்டேன், ஆத்தாடி குலகார கூட்டத்துல இருந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மைக்க வாங்கினா எல்லாம் இதே மாதிரி ஒரு 10,000 பேருங்க. எனக்கும் கிழவிகளுக்கு எங்கேயோ உணவாகாது. இப்போ பார்த்தேன்ல செல்வகுமாரி, அந்த மாதிரி. ஏய் செல்வகுமாரி, அடியே, ஐ லவ் யூ, ஓ மை காட், இந்த மாதிரி ஏஜ்டு பர்சனை பார்த்தா நான் இமிடியேட்டா மர்டர் பண்ணிடுறேன். அது என்னுடைய பழக்கம். 85 வயசு தாண்டி நான் ஒரு மேடையில் நிற்கிறேன், முன்னாடி ஒரு கிழவி உட்கார்ந்தா முதல்ல மர்டர் பண்ணிடுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு வினையே. கூட்டத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்க, நடு கூட்டத்துல குச்சியை ஒண்டிட்டு எந்திரிச்சிச்சு. என்ன எல்லாம் வெக்கம் இல்லாம கக்கரை பக்கம் சிரிச்சு விட்டுருங்க. அந்த பிள்ளை என்ன நினைக்கீங்க? நாம காண்டி மெட்ராஸ்ல இருந்து வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு உங்களோட சிரித்து தெரியுங்க. தமிழ் நீ பேசுவா, ஆறு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். அடி கூடு கட்ட சிறுக்கி மவளை சிறுக்கி, நான் வந்ததே அதுக்காகத்தான். ஜேசிபி கிரேனை வச்சு தூக்கலான்ட்டு. நீங்க எல்லாம் நினைப்பீங்க, ரோபோ சங்கர் ஒரு மேடைக்கு வந்தா பிங்காங் மேடைக்கு வர்றாரு, அசால்ட்டா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாங்க பார்ப்பான். அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை, அன்பான ரசிகர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை. அந்த மாதிரி கண்ணனுக்கு நாங்கள் வந்து அன்புக்கு அடிமை. இதுல வந்து ஒரு காசோ ஒரு பைசாவோ எடுத்துட்டு போய் லட்ச லட்சம் கோடி கோடியெல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரு சில வாய்ஸ், முதல் யார் வாய்ஸ் பேசணும் சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னுடைய குருநாதர், உலக நாயகன், பத்மஸ்ரீ டாக்டர் MP கமல்ஹாசன் சார் அவர்களுடைய வாய்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் தென்னாலி திரைப்படத்துல இலங்கை தமிழ அவ்வளவு அழகாக ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அது உங்களுக்காக பிரத்யேகமா பேசுறேன். நான் இப்போ பேசி கிட்டத்தட்ட 22 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேடையில் உங்களுக்காக பேச போறேன். நீங்க பேசி முடிச்ச உடனே கை தட்டினாதான் நான் எப்படி பேசியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் லெவல் ஏற்றிக்க சொல்லும். ஏய் பிரவி, அதிசய பிரவி, லெவல் ஏற்றிக்க. சரி சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நார்மலா உலகநாயகன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்தா எப்படி பேசியிருப்பாரு? இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை.
ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இதே இலங்கை பகுதியில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அவையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக ஆகும். அவ்வளோ பெரிய கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஒரு கலைஞனுக்காக, கலை நிகழ்ச்சிக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கன்னா இதற்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை நம்முடைய தெனாலியில ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அந்த வாய்ஸ் உங்களுக்காக கொஞ்சம் குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அம்மாவும் இலங்கையில் இருந்து வந்தவர்கள். நம்மட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் செய்தவங்கள். நானும் பட்டு வேட்டி சட்டைகள் எல்லாம் கொடுத்து கொண்டு மணவரையில் அமர்ந்திருந்தோம். நான் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கூட்டம் கூட்டமாக கதைத்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒன்றும் விளங்கையில்லை. எனக்கு கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். எல்லோரும் அழுவாதேடா, பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள். ஆனால் புகை அடித்ததனால் என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் ஒரு கடுதாசி என் கையில் கிட்டியது. அந்த பெட்டை போயிட்டோம். அப்பொழுது எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கரைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ற அம்மா மயங்கிய நிலையில், அப்பொழுது என்ற கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர். அது புகையடித்தில்ல, அம்மாவுக்காக. அம்மா எழும்புங்கோ, அம்மா எழும்புங்கோ என்று கதறினான் நான். அம்மா எழும்ப இல்ல. கையை பிடித்து பார்த்தால் நாடு இல்லை, எனக்கு நாதியும் இல்லை. தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு அன்றுதான் அர்த்தம் விளக்கிட்டது. சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டு. சாரி டாக்டர், சாரி, தேங்க்யூ. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னா புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தம் பத்தல. கேப்டன் அவர்களுடைய இல்லத்துல அவரோட இருந்த காலங்கள் நிறைய. கடைசி டைம் கூட என்னுடைய குரல்லாம் கேட்டு அவரை கையை பிடிச்சி நெஞ்சில் வச்சுக்கிட்டு என்னை பிளஸ் பண்ணாரு. உண்மையிலே இதே ஒரு பிறவி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக வந்த கூட்டம் தான் அதிகம். இதுக்கப்புறம் எந்த நடிகருக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது. புரட்சி கலைஞர் கேப்டனுடைய வாய்ஸ். ஜாதி ஜாதிகிரியே, ஜாதியாடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிர்க்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் இல்லடா. இடி தரையில விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசியோட வாக்கு மாறாதுடா. கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. தேங்க்யூ. அடுத்து வேற யார் வாய்ஸ் வேணும்? திரும்ப வருவேன், வந்துகிட்டே இருப்பேன். உங்களுக்காக எஸ்.ஏ. சூர்யா. ஓகேவா? எஸ்.ஏ. சூர்யா. அதாவது இப்படி ஒரு நிகழ்ச்சியில மேடையில ஏறி ஒருத்தர் தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கேன், முன்னாடி உட்கார்ந்து பலான படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா டேய், உன்னத்தாண்டா, ஏய் சகப்பு சட்டை உன்னத்தான். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு நேத்து மஞ்சளா
இன்னைக்கு சிலுக்கா ஆடியோல உட்கார்ந்துக்கிட்டு அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்காத, தனியா ரூம்ல உட்கார்ந்து பாரு. இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கான் அதை பார்த்து ரசிக்கிறான். ஏன் எதுக்கு இருக்கா? ஆனா இல்ல சொன்னா கேளு. ஒரே லியூஸ்னா இருக்கு. தலையே வெடிச்சிரும் போல இருக்கா? தலையே வெடிச்சிரும் போல. தலைவரே வந்தா வீடியோ பார்த்தா நோன்றான், வந்தா வீடியோ பார்த்தா நோன்றான். இவனை என்ன பண்ணட்டும்? தேங்க்யூ. சரி, உங்களை எங்கேயாவது ட்ரிப்பு கூட்டு போலாமா? எந்த ஊருக்கு போலாம்? எது எந்த ஊருக்கு போலாம்? ஸ்ரீலங்காவா? சேராட்ட பிடிச்சு போனா வெங்காயம் 10 மணி நேரத்தில் போயிருப்பா. ஸ்ரீலங்கா எந்த ஊருக்கு போலாம்? உங்களை குதூகலமா கேட்கறேன்னா யாரா கரெக்டா ஒரு ஆள் சொல்லுங்க. லண்டனா? இழிச்சா போய் நான் தானே ஓசியில கூத்து போறதுக்கு. லண்டன் மைக்க பின்னாடி விட்டு சொருகிடுவேன். இல்ல இவங்கள்ட்ட கேட்ட விலைக்காது. நானே ஒரு ஹைதராபாத் போலாமா? ஏன்னா இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு ஹைதராபாத் நல்ல சில்னஸா இருக்கும். நம்ம பிரதீப் என்கின்ற கண்ணன் முருகன் கோவிலுடைய எக்ஸ்பிரஸ், ஓகேவா, சென்னை சென்ட்ரல் வந்து கிளம்புது. அதிசய பிறவி தூங்காதரா? டேய் வாங்க வாடா வாடா இங்க சட்டுன்னு. இப்பதான் சிப்ப நோண்டுவேன், சிப்புக்குள்ள கைய விடுறேன். வயசு பையா, வயசு அந்த மாதிரி. இந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் கட் சொல்லும் போது ரிவர்பா கட் பண்ணணும், ரிலீஸ் சொல்லும் போது ரிலீஸ் பண்ணிடணும். இப்ப வந்து ஃபுல் எஃபெக்ட் ரிவர்ப் எல்லாமே வச்சுக்கோ. இது அடி தொண்டையில இருந்து நான் பண்ண போறேன். நீ எனக்கு நானும் சிப்ப திறந்துக்கிட்டு உன்பாடு ஃப்ரீயா உட்காரல போ. அதிசய பிறவியே ரிவர்ப் வச்சுக்காதே. இல்ல இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும், அதனாலதான். சரி லெவல் ஏத்துறா. சரி 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 சரி. ஓகே. சென்னை சென்ட்ரல் இருந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2627 கண்ணன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 2 நிமிஷத்துக்கு 2வது பிளாட்ஃபார்ம் கிளம்ப போகுது. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். यात्रा कृपया याद करती है आपके गाड़ी नंबर 1 2 3 4 आपके जाने वाले चाय 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 काफी इंजिन मरप्पा इंजिन मरप्पा
Somos somos உருந்தவடை ஓட்டவடை விஸ்கி பிராண்டி சாப்பிடாதீங்க. விஸ்கி பிராண்டி சாப்பிடாதீங்க. ஐயா எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்கய்யா, ஒரு 2 ரூபா கொடுங்கய்யா. ஒரு கண்ணு தெரியுதுல்ல வெங்காயம், அப்போ 1 ரூபா கொடுறா. இப்போ இதே வந்து ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆகுது. அங்க எப்படின்னு பார்த்துக்க. சரி 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 ఆఫీలో టీలో తెలుగులో చాయ్లో పొండాటీలో ఉளுந்த వడలు ஓட்ட வடலு சைட்ல தெரியுது தொப்புளு சொல்றது பாலு. இப்ப இதே ட்ரெயினை கடைசியா நடிகை மும்தாஜ் இருக்காங்க இல்லையா, நடிகை மும்தாஜ் இதே ட்ரெயினை ஓட்டியிருந்தா எப்படி இருக்கும்? சினிமாவுக்கு வராம ஒரு ட்ரெயின் இன்ஜினியர் இருந்தா எப்படி ஓட்டியிருப்பாங்க? தம்பி ஆய்ச்சுவைக்காக பண்ணேன். பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்து மும்தாஜ் அதெல்லாம் பண்ணாது. மும்தாஜ் வந்து உங்களுக்கு பேத்தி மாதிரி. பேத்தியை பார்த்து அப்படி பண்ணுவீங்களா? வெள்ளச்சரை போட்ட பிச்சு போடுவேன். சூப்பர், தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களை மாதிரி கலைஞருக்கு தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தேவையில்லை, உங்களை அன்பான கைத்தட்டல் தான் பூத் ஆல்வேஸ் மாதிரி. நன்றி நன்றி. இதை விட வேற என்ன வேணும்? இவ்வளவு தூரம் வந்து ஒரு அன்பை வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறீங்க எல்லா கலைஞர்களுக்கும். ரொம்ப சந்தோஷம். திரும்ப இடையில வருவேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன், பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாமே உங்களை மகிழ்விப்பதற்காக. அதனால இறுதி வரை இதே மாதிரி இருந்து எல்லா கலைஞர்களுக்கும் உங்களுடைய அன்பான கைத்தட்டலை கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது மாதிரி. தற்பொழுது விடைபெறுகிறேன். லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. மூக்குத்தி முருகன் அண்ணனுக்கு வந்து இங்க மட்டும் ஃபேன்ஸ் கிடையாது, எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ். அவர் போகாத நாடே கிடையாது. ஆனா அது உங்க ஏற்பாடுமா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்தித்தல, ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய இந்த ஈழமண்ணுக்கு வந்ததுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கு. இந்த அருமையான உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அருமை என்ஆர் கண்ணன் சார் அவர்களுக்கும் மற்றும் சுஜிதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி பண்ணாரு ரோபோசங்கரனா? நல்லா பண்ணாரா? நல்லா பண்ணி இந்த கைத்தட்டல கொடுங்க. நன்றி. பெரிய பிளேபேக் சிங்கர் கூப்பிட போறேன். ஸோ இந்த ஷோவோட ஹைலைட்டே வந்து நான் தான்.
ஸோ இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. 18 படங்கள் மேலே நடிச்சிருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ இவங்களோட பாடல்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய முறை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, வைப் பண்ணியிருப்பீங்க, அந்த சாங்கோட சேர்ந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேருக்கு இங்கே போடா போடா புண்ணாக்கு சாங் தெரியும்? அந்த பாட்டை வந்து பாடினவங்களே நான் ஃபர்ஸ்ட் மேடைக்கு கூப்பிட்டுலாமா? Let's welcome Kalpana ma'am on stage. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இவ்வளோ பெரிய லெஜண்ட் உங்களுக்காக இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் பாட போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எங்கள் உயிருக்கு உயிரான ஈழம் வாழ் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இத்தனை வருஷத்துல பலமுறை இலங்கைக்கு வந்து போயிருக்கேன். ஆனா ஜஃப்னாவுக்கு நம்முடைய மண்ணாகிய யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தது இதுதான் முதல் முறை. மிகவும் மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் இந்த மேடையில சந்திக்கிறது. அற்புதமான பல கலைஞர்களோட இந்த மேடையில உங்களை சந்திக்கிறது. இந்த ஆர்கெஸ்ட்ரா ஸ்ருதிலியா ஆர்கெஸ்ட்ரா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பிரதீபன் அலையாஸ் கண்ணன் அண்ணா அவர்களுக்கும் குழுவினர் அனைவருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். திரைப்படங்கள்ல பாடின சில பாடல்கள் உங்களுக்காக, ஒரு முகவரிக்காக. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி என் ஜாதகத்தில் ஒரு உச்சம் தாண்டி இது எனக்கு 11 வயசு இருக்கும் போது பாடின பாட்டு. போடா போட பொண்ணாக்கு